வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க பேசுற வார்த்தைய காது கொடுத்து கூட சில பேர் கேட்கவே மாட்றாங்க. எனக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஓரமா ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்களேன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நான் சொல்றத கேட்க மாட்றாங்க, இவங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில விஷயத்துக்காக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தாங்க இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையே. சில விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. நாம பேசுறத நாம சொல்றத யாரு காது கொடுத்து கேட்கலையோ அவங்க கிட்ட வாய் கொடுத்து பேசணும்னு அவசியமே கிடையாதுங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஏன் என்கிட்ட நான் பேசுறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன், ஏன் நான் முன்ன மாதிரி என்கிட்ட இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே அவங்க கிட்ட 1000 பதில் வச்சே இருப்பாங்க. ரெடிமேடா வச்சிருப்பாங்க. நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உண்மையா பொய்யாலாம் தெரியாதுங்க. ஆனா உங்ககிட்ட பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட போய் நீ ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு கேட்கறத இன்னையோட விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேல ப்ளீஸ் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சில விஷயங்களை நீங்க இழுத்து இழுத்து பிடிச்சி வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களால உங்களை அந்த விஷயத்தால கஷ்டப்படுத்த முடியும். சில மனுஷங்களை நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற வரைக்கும் தான் அவங்களால உங்களை காயப்படுத்த முடியும். சீப்போ அப்படின்னு விட்டுருங்களேன், அவங்களால உங்களை காயப்படுத்தவே முடியாது. அப்பதான் நீங்க தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கான சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கு. அடுத்தவங்க கிட்ட அதை தேடி தேடி தேவையில்லாம நம்ம மன உளைச்சல் ஆயிட்டோமே அப்படிங்கிறத அப்பதாங்க நீங்க உணரவே ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களோட மனசுல இருக்கிற அந்த வார்த்தைகளையும் உங்க கோபத்துல இருக்கிற அந்த அன்பையும் யார் ஒருத்தரால புரிஞ்சிக்க முடியுதோ அவங்க தான் உங்களுக்கான உயிராக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற ஒரு உறவுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க கோபப்படுறீங்க அப்படின்னா அந்த கோபத்துல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்பா. நீங்க மௌனமா இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா உண்மையாவே அவங்க எல்லாம் கடவுள் உங்களுக்கு கடவுளால அனுப்பி வைக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு உன்னதமான உறவுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களெல்லாம் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இங்க சில பேர் அவங்களோட திறமைய அவங்க பிலீவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ தன்னுடைய திறமைய யார் ஒருத்தன் அதை புரிஞ்சிக்காம அதை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கானோ அவங்க தாங்க அவனுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தாழ்வு மனப்பான்மை. ஸோ இங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு திறமையே கிடையாது, என்னாலலாம் இது சாதிக்கவே முடியாது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு, அதை நீங்க பிலீவ் பண்ணணும். அதை யோசிக்காம விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடியது தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் யார் நினைச்சாலும் போக்க முடியாது. நீங்களாம் நினைச்சாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷனை உயிரோட கொல்லக்கூடியது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஒரு விலங்கு மாதிரி நம்மளை கொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம் மட்டும் கிடையாதுங்க. இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கோபப்பட்டு சில வார்த்தைகளை பேசிட்டா அது அப்படியே உயிரையே எடுத்துருன்னு. ஆமா, எடுத்துருந்தான். அதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மன அழுத்தங்க. சத்தியமா சொல்றேன், இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மன அழுத்தத்தை மட்டும் தயவு செஞ்சு மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடாதீங்க. ஸோ மறுபடியும் அதை வேரோட புடுங்கி எறியறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தத்தை போக்குறதுக்கான வழிமுறைகளை முயற்சி பண்ணி அதை போக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல்லையே மன அழுத்தத்திலேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ளீஸ், உங்களை காப்பாற்றவே முடியாதுங்க. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்துலேயே உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கோ இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அந்த விஷயத்த நீங்களா தேடி பிடிச்சி உங்களோட மன அழுத்தத்தை போக்கிக்கோங்க. ஸோ அதை விட்டு கொஞ்சம் வளர விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் கஷ்டம் உங்களுக்கு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே தொடக்கத்தில் தெரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாத்தையும் பழக்கத்தில் தெரிஞ்சுக்குவோங்க.
யார் யார் எப்படி எப்படி அப்படிங்கிறத சில பேர்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியவே ஆரம்பிக்கும். ஸோ எடுத்த உடனே உங்களால் சில பேரெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. பழக பழக தான் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு போலியான வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளவோ மேலான ஒரு விஷயம். நம்மளால செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் சில பேர்கிட்ட வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்லாம் சொல்றது உண்மையாவே நம்பிக்கை துரோகங்க. முடிஞ்சா முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நான் முடியும், நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்லாம் என்னைக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஸோ அது உண்மையாவே நம்பிக்கை துரோகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் தேவையில்லாத ஆணிங்க. புரிஞ்சுக்கோங்க, அது தேவையில்லாத ஆணி. தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது, கோவப்படுறது, பேசுறது, இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். புரிஞ்சுக்கோங்க, எந்த உறவுமே கடைசி வரைக்கும் நிலைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கைக்கான அமைதியே கிடைக்குதுங்க. சில பேருக்கு அதை புரியறதே கிடையாது. எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்க, நல்லா பேசிட்டா அவங்க நமக்கான உறவு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அனுபவிக்கிறப்ப தான் புரியும், கடைசி வரைக்கும் யாரும் நமக்காக கிடையாது, நமக்காக நாம் மட்டும்தான் அப்படிங்கிறத சில சுச்சுவேஷன் உங்களுக்கு உணர்த்தும். அப்பவாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் அதிகமாக கோபப்படும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எதையோ ஒன்று இழக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டு போன உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது கெட்டு போன சாதத்துக்கு சமம். ஸோ அதை தூக்கி எறியறது தான் உங்களுக்கு நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் பேசுறதை விட அமைதியாகவே இருந்துடலாங்க. நம்மளோட மனசு புரியாத யாருக்கும் நம்ம வார்த்தையால் விளக்கம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அலட்சியம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத சில விஷயங்களை சில மனுஷங்களை நம்ம இழக்கிறப்ப தான் நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கையில் இருக்கும்போது அலட்சியப்படுத்தாதீங்க. அது மறுபடியும் வந்து விட்டு போனதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க உங்ககிட்ட கேட்குற ஒவ்வொரு ஆலோசனைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கூட சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கலாம், நான் கூட அப்படி தான் இருக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஐடியா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியாவுக்கு அவங்க ஆல்ரெடி ஒரு பதிலை வச்சு தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆலோசனைக்கும் கண்டிப்பாக ஒரு பதிலை அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கேள்வியே கேட்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. என்றைக்குமே மற்றவங்க உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்காக மெனக்கட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சில விஷயங்களை கேட்க ஆரம்பிங்க. முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆலோசனை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே நாய் குலைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்களும் குறைச்சி உங்களோட மதிப்பை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் குறைக்கிற இனம் கிடையாது, கர்ஜிக்கிற இனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக பழகிறத விட அளவாக பழகி பாருங்க, உங்கள் உறவு சூப்பராக நீடிச்சிருக்கும். மறந்து போயிடாதீங்க. ஸோ இன்னைக்கு ஆடி ஒன்றுங்க, நம்ம ஊர் பக்கம் அதுவும் சேலத்துலலாம் இந்த ஆடி ஒன்று வந்து நல்ல சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல். என்னன்னா தேங்காய் சுடுறதுங்க. அந்த தேங்காய்க்குள்ளே வந்து இளம் தேங்காயாக எடுத்து தண்ணியை வந்து வெளியில் அதில் இருக்கிற தண்ணி அந்த ஒரு 3 கண்ணில் ஒரு கண்ணில் நல்லா ஓட்டை போட்டு அதில் வந்து பச்சரிசி, அவல், பாசிப்பருப்பு, வெல்லம், அப்புறம் எள்ளு வந்து வறுத்து போடணும். இது எல்லாம் வந்து அந்த தேங்காய்க்குள்ளே வந்து நல்லா போட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி, அந்த தேங்காய் தண்ணி வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே ஊற்றிட்டு அதை ஒரு சாப்பாடும் தண்ணியும் வச்சா எப்படி வேகுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அது மேலே நல்லா பச்சை குச்சி, அழிஞ்சு குச்சி, நம்ம ஊர் பக்கம்லாம் அழிஞ்சு குச்சி தான் வச்சு குத்துவாங்க. ஏன்னா அதுதான் வந்து சீக்கிரம் நெருப்பில் காட்டுறப்ப பிடிச்சி எரியாமல் இருக்கும். இப்போல்லாம் அந்த அழிஞ்சு குச்சியே எங்கேயுமே கிடைக்கிறதே கிடையாதுங்க. ஸோ காலம் மாறி போச்சு. தேங்காய் சுடுற பழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாரும் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நெருப்பு போட்டு ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்தும் அந்த தேங்காவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து சுட்டு ஜாலியாக இருக்குங்க. இப்போ எல்லாமே மாறி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் கேஸ் அடுப்பில் சுட்டுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டே மாறி போச்சு. ஸோ உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி தேங்காய் சுடுற வழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ செஞ்சு பாருங்கள். நல்லா வெல்லம்லாம் போட்டு அந்த தேங்காய்க்குள்ளே இதெல்லாம் போட்டு அந்த மிக்சிங் வந்து நல்லா வெந்து அந்த ஓடு கருகி போயிடும். அதை உடச்சி எடுத்துட்டு அது வந்து கருகி போயிடும். நாங்கள் அதை சுட்டதுக்கப்புறம்
சாமிக்கு ஒரு உடைச்சிட்டு அதை படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ ஒருவேளை நீங்கள் செய்கிற பழக்கம் இல்லைனா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து நாங்கள் இன்றைக்கி சுட்டோம். அதான் பாருங்கள் என் கையிலலாம் மஞ்சள். ஸோ அந்த தேங்காய் மேலே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் அந்த மேலே இருக்கிற அந்த நாரெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு மஞ்சளை வந்து நல்லா தண்ணி விட்டு குழச்சி அந்த தேங்காய் ஃபுல்லாக அப்படியே தடவிட்டு அந்த குச்சி வச்சு மேலே அடித்து அந்த ஓட்டோடு போய் அந்த நெருப்பில் காமிச்சோன்னா அது நல்லா வெந்து அது தண்ணி அப்படியே வெடிச்சிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறமா அதை நம்ம உடச்சி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குங்க. அதுலேயும் இன்னைக்கு நைட்டு வேக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது அப்படியே நல்லா ஊறி அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆடி 1 அன்னைக்கு இது நம்ம ஊர் பக்கம் ஒரு வழக்கம். ஸோ இதுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ போன வருஷம் அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த ஆடி 1 அப்போ தேங்காய் சுடுற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.